ராஜாவையே தூக்கி எறிந்தவர் அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்குது அவங்க வாழ்க்கையில். அவங்க வந்து ராஜாவையே தூக்கி எறிஞ்சார்னு சொன்னீங்கல்ல, அது வேறு மாதிரி புரிஞ்சுக்க போகிறாங்க மக்கள். புதுக்கோட்டை மன்னர் அவர் வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு. அவங்க அந்த காலத்து நயன்தாரான்னு ஒன்றா சொல்லுங்கள், அல்லது வந்து வேறு எந்த நடிகையோட நீங்கள் வந்து யாரெல்லாம் ஸ்ரீதேவின்னு சொல்லுங்கள். அந்த காலத்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்து டிஆர் ராஜகுமாரி. நடிகர்கள் இயங்கியிருக்கலாம், ஆனால் ஒரு ராஜாவே இயங்கினார். புதுக்கோட்டை மன்னர் ரகுநாத தொண்டைமான் வந்து ஒரு காதல் கடிதத்தை வந்து கொடுத்து ராணியாகவே ஆசைப்பட்டார். நடிகர்களோடு சேர்ந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற வாழ்க்கை வந்து அப்போவே ஆரம்பித்தாச்சு. சரி காதலிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி காதலிக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, அவரும் லைஃப்பில் தானே செட்டில் ஆக போகிறாருன்னு சொல்லி பார்த்தா அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க காதலிச்சது யாருன்னும் போது பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிறாங்க, பல காலம் வந்து இருக்காங்க. அதனால் வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உச்சத்தில் வந்து ஒரு சோகம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். காந்த கண்ணழகி அப்படின்னு அழைக்கப்பட்ட நடிகை டிஆர் ராஜ்குமாரி அவர்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ராஜாவையே தூக்கி எறிந்தவர் அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்குது அவங்க வாழ்க்கையில். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். டிஆர் ராஜகுமாரி வந்து பழம்பெரும் நடிகை, சரிங்களா? அவங்க வந்து ராஜாவையே தூக்கி எறிஞ்சார்னு சொன்னீங்கல்ல, அது வேறு மாதிரி புரிஞ்சுக்க போகிறாங்க மக்கள். புதுக்கோட்டை மன்னர் அவர் வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு. அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த காதலை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கடந்த காலத்து தெரியும், அதுவும் தியாகராஜ பாகவதர் காலத்தில் நடிகைகள் குறித்து பல சர்ச்சைகள், அதுக்கு பிறகு வந்து லட்சுமிகாந்தனுடைய அந்த கொலை வழக்கு, பத்திரிகையாளருடைய கொலை வழக்கு, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கேட்டால் நடிகைகள்னால் வந்து எல்லாமே வந்து கால்கள் தான். அதாவது கேட்டினா வந்து கூப்பிட்டா வந்து படுக்கைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நடிகையாக வலம் வந்தவங்க தான் டிஆர் ராஜகுமாரி. அதாவது டிஆர் ராமண்ணான்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர், அவங்களுடைய அக்கா தான் வந்து டிஆர் ராஜகுமாரி. நீங்கள் சொன்ன மாதிரி காந்த கண்ணழகி இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஆனால் வந்து உண்மையாக வந்து அழகி தான் அவங்க. அந்த காலத்து நயன்தாரான்னு ஒன்றா சொல்லுங்கள், அல்லது வந்து வேறு எந்த நடிகையோட நீங்கள் வந்து யாரெல்லாம் ஸ்ரீதேவின்னு சொல்லுங்கள். அந்த காலத்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்து டிஆர் ராஜகுமாரி. அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டுக்காக அன்றைக்கி இயங்கின நடிகர்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் இயங்கின நடிகர்கள் உண்டு. ஆனால் நடிகர்கள் இயங்கியிருக்கலாம், ஆனால் ஒரு ராஜாவே இயங்கினார். புதுக்கோட்டை மன்னர் ரகுநாத தொண்டைமான் வந்து ஒரு காதல் கடிதத்தை வந்து கொடுத்து ராணியாகவே ஆசைப்பட்டார். ஏதோ நீங்கள் ஆசை நாயகின்னு நினச்சிடாதீங்க. அதாவது மனம் முடித்து ராணியை ஆக்கிக்கலான்னு நினச்சாரு. ராஜகுமாரி வந்து உண்மையிலேயே ராஜகுமாரியை ஆக்கிக்கலான்ற அந்த எண்ணத்தில் வந்து அவர் வந்து காதல் தூது அனுப்பி பேசின போது அவங்க வந்து அதை ஏற்றுக்கவே இல்லைன்றது தான் வந்து. ஏன் ஏற்றுக்கலை? எல்லாரும் வந்து சினிமா அவங்க தெரியும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில், அதுவும் குறிப்பாக வந்து 40களில் நடிக்கிறதுக்கே வர தயங்கின காலத்தில் துணிச்சலாக நடிக்கிறதுக்கு வந்த நடிகைகளில் இவங்க ஒருத்தர். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களே வந்து பெண் வேஷம் போடுவாங்க, கதாநாயகி வேஷம் போடுவாங்க, நடிகர்களே ஆண்களே. ஆனால் நடிக்க வந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நடிகையில் உச்ச நடிகையாக இருந்தவங்க டிஆர் ராஜகுமாரி. அந்த டிஆர் ராஜகுமாரியை ஒரு மன்னரே வந்து காதலிக்கிறாரு, காதல் கடிதமும் கொடுத்து வந்து எப்படியாவது வந்து ராஜகுமாரி ஆக்கிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அதை மறுத்துடுறாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது குடும்பமே கூட ப்ரெஷர் கொடுக்குது தான். குடும்பமே ப்ரெஷர் கொடுக்குது. ஏன்னா இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அமையுமா? பல நடிகர்களோட வந்து அந்த காலத்தில் வந்து இந்த சொல்லுவாங்களே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அந்த காலத்திலே இருந்தது உண்மை. அதனால் தானே வந்து உங்களுக்கு வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அதனால தான் நடந்தது. நடிகர்களோடு சேர்ந்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வாழ்க்கை வந்து அப்போவே ஆரம்பித்தாச்சு. அது காரணம் சூழ்நிலை கருதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா வாய்ப்புகளுக்காக நடிகைனாலே பார்வை வேறு மாதிரி இருந்தது காலகட்டம். அது இப்போவும் அப்படி தானே இருக்குது. அதனால சொல்கிறேன். ஆமாம்ல, இப்போ அப்படி தான் இருக்கா? தலையாட்டுறீங்களே, இப்போ அப்போ தான் இருக்குன்ற மாதிரி.
அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இப்போலாம் எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆனால் போதும்னு நினைக்கிறாங்க சில நடிகைகள். இது யாராவது ஒரு இயக்குனர், யாராவது தயாரிப்பாளர், ஏதோ ஒன்று லைஃப்பில் செட்டில். ஆனால் அன்றைக்கி ராஜாவே வந்து காதலித்த போதும் டிஆர் ராஜகுமாரி வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஏன் மறுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒருத்தரை காதலிக்கிறாங்க. சரி காதலிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி காதலிக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, அவரும் லைஃப்பில் தானே செட்டில் ஆக போகிறாருன்னு சொல்லி பார்த்தா அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க காதலிச்சது யாருன்னும் போது பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு ஷாக். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது, நடிகையாக இருந்து ரொம்ப நாள் மார்க்கெட்டில் நிற்க முடியாது. இன்றைக்கி இவனுங்க இந்த டிகே இவர் தியாகராஜ பாகவதராக இருக்கட்டும், அடுத்தது இந்த பியூ சின்னப்பா, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்கும்போது எவ்வளோ காலம் நம்ம வந்து சினிமாவில் நிற்க முடியும்? அப்போது ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகுதுன்னா பண்ணிக்க வேண்டியதான். ஏற்கனவே இன்னும் இதில் ஒரு பெரிய சோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க படம் தயாரித்து அந்த படங்கள் வந்து நஷ்டம் ஏற்பட்டு சிக்கல் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாகவும் சிக்கல் இருக்குது. யாருக்கு? டிஆர் ராஜகுமாரிக்கு. ஏன்னா வந்து சொந்த படங்கள் தயாரித்து லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ராமண்ணா வந்து சொந்த தம்பி, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து சிக்கல் இருக்குது. படங்கள் தோல்வியின் மூலமாக, சொந்த படம் தயாரிச்சது மூலமாக. அப்போது ஒரு பக்கம் ஃபினான்ஷியலாக சிக்கல் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நடிகர்களுடைய தொந்தரவும் இருக்குது, செக்ஸுவலான தொந்தரவும் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்லேருந்து ராஜா கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது, காதல் தூது வருது. அந்த சூழ்நிலை நீ ஏற்றுக்கலாமே அப்படின்னு வந்து குடும்பத்தில் ஒரு நெருக்கடி வரும்போது கூட அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் காதல். சரி காதல் என்ன கேட்டால், சரி யாரை காதலிச்சிருக்காங்க, ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ அல்லது வேறு யாரையோ வந்து காதலிச்சிருந்தாங்கன்னா அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு செட்டில் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக யாருன்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் யாரை காதலிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் டிரைவர். அவங்களுக்கு கார் டிரைவரை வந்து இவங்க காதலிச்சிருக்கிறாங்க. அதை வந்து தெரிஞ்சு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த கார் டிரைவரை வந்து அடித்து விரட்டி பிரிச்சுட்டாங்க. அது வந்து நினச்சி அவங்க வந்து அப்பப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்க யாரும் வந்து ஒத்துக்காதனால கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிறாங்க, பல காலம் வந்து இருக்காங்க. அதனால் வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உச்சத்தில் வந்து ஒரு சோகம். என்னன்னு கேட்டிங்கன்னா இனி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு வந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட ராஜகுமாரியாகவே ராஜகுமாரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து அந்த காதலில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்பை அவங்க வந்து மறுத்துட்டாங்க. அதை தாண்டி திருமண வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா பந்தமே வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பாகி அதுக்கப்புறம் அவங்க வந்து நடிக்காமையே இருந்து வயது மூப்பாகி வந்து கிட்டத்தட்ட 99 தான் வந்து ஒரு 77 வயதில் வந்து அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க. அப்படின்றது 90களில் தான் அவங்க இறந்தாங்க, 90s தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் மிஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அடிப்படை காதல் தான் காரணம். இதுதான் வந்து டிஆர் ராஜகுமாரியோட வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதின்றது இதுதான். ஒரு டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நடிகைகள் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்கல்ல, அந்த டிரைவரையே வந்து அவங்க காதலிச்சிருக்கிறாங்க. அப்போ அவருடைய கஷ்டங்களெல்லாம் வந்து கேட்குற இடத்துல அவர் இருந்திருப்பார். காதல் அப்படி தானே வந்து உருவாகும். தனக்காக யார் வந்து பரியோடு வந்து தன்னுடைய வந்து சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ, துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ, கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ, வலிகளை பகிர்ந்துக்கிறாங்களோ இல்லை, அவங்க தான் வந்து அந்த பெண்ணோட மனசில் இடம் பிடிக்க முடியும். இப்போது ஒரு பாட்டு இருக்குது, எங்கே பாருங்கள் பாப்பா, ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்லங்க, ரம்யா கிருஷ்ணன் பாட்டு. அதாங்க, ஆறு அது ஆழம் இல்லை, அது சேரும் இடம் வந்து சேரும் கடலும் ஆழம். ஆறு அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா, அது பொம்பளை மனசு தான் ஐயான்வாங்கல்ல. அந்த ஆழமான பொம்பளை மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஓட்டுநர் வந்து அவங்களுடைய கார் ஓட்டுநர் வந்து காதலனாக இருந்திருக்கிறாருன்றது உண்மை. அதுதான் டிஆர் ராஜகுமாரியுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சோகம். இன்றைக்கி வந்து இதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு கல்யாணத்துக்கே போகாமல் இருந்திருக்காங்க பாருங்கள். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா யாரை வேணாலும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும். சரி லவ்வர் போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணலையா, விட்டு போனால் போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல இல்லையா? அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யாராவது வந்து ஐயோ காதலிக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் உட்காந்துனா இருக்கிறோம். நம்ம அடுத்தது ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறோம்ல. இன்றைக்கி காதல் அப்படி தானே இருக்குது, தானே உண்மை. ஆனாலும் அந்த முகம் அப்படியே இருக்கும் மனசில், அது வேறு விஷயம் இல்லை, அப்படி தானே, அது அப்படியே இருக்கும், அது ஒரு மூலையில் இருக்கும்.
அந்த முதல் காதல் முகம் வலியா இருக்கும். வலியோடு இருக்கும். தெரியுது உங்கள் முகத்தில் இருக்கிற சோகம் தெரியுது. ஒரு மூலையில் வந்து அந்த முகம் வந்து இருக்கும். எது ஆள் மனசு அடியில் இருக்கும். அந்த மனசு எப்பயாவது வரும். எது அடைச்சி அப்படி தலையில் தட்டி அப்படி உள்ளே அனுப்பிடணும். எது உள்ள நெஞ்சுக்குள்ள வந்து அப்படி மேலே வரும்போது அப்படி தட்டி வெளியே அனுப்பிடக்கூடாது. அப்படி தட்டி உள்ளே அனுப்பி உள்ள வச்சிடணும். உள்ளே அந்த மாதிரி அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுனது வந்து அவங்க மனசில் அப்படியே இருந்திருக்கலாம். அடுத்த நாள் வந்து அவங்க வந்து அடுத்த கல்யாணத்துக்கு போகாமல் அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா காதலனுக்காக அல்லது காதலுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை முடிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.